மாநிலம் வயநாடு மாவட்டம் முண்டகை, சூரல்மலை, மேம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 400க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகியுள்ளனர். நாளுக்கு நாள் பலி எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்வதால் மருத்துவமனைகள் முழுவதும் சடலங்களாக நிரம்பி வழிகிறது. அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த பிஞ்சு குழந்தைகள் முதல் வயதான பெண்கள் வரை கண் விழிப்பதற்குள் மரணம் அழைத்து சென்றது. உறவுகளை இழந்து நிர்கதியாய் நிற்கும் மக்களும், நிற்காமல் கேட்கும் அழுகுரல்களும் சொல்லில் அடங்கா துயர செய்தி. இயற்கை பேரிடர்களை முன்கூட்டியே கணிக்கும் தன்மை விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இயற்கையாகவே உண்டு. அப்படி விலங்குகளும் பறவைகளும் முன்பே கணித்து எழுப்பும் சத்தங்கள்தான் நம்மை எச்சரிக்கும் அபாயமணி. அப்படி ஒரு பறவை தன்னுடைய எஜமானை எச்சரித்து இன்று பல பேரின் உயிரை காத்து நிஜ காப்பானாக மாறியுள்ளது. வயநாடு மாவட்டம் சூரல்மலை பகுதியை சேர்ந்த வினோத் என்பவர் கிங்கினி என்ற கிளியை வளர்த்து வருகிறார். நிலச்சரிவு ஏற்படுவதற்கு சில நேரத்திற்கு முன்பு இந்த கிங்கினி கிளி தன்னுடைய கூண்டில் ஆக்ரோஷமாக மோதிக்கொண்டே பயங்கரமாக சத்தம் எழுப்பியது. கிளியின் சத்தத்தை கேட்டு வெளியே வந்த வினோத் வாசலுக்கு சென்று பார்த்துள்ளார். அப்போது நிலச்சரிவு ஏற்பட்டு ஆற்று நீருடன் சேர்ந்து மணலும் அடித்துக் கொண்டு வந்துள்ளது. இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த வினோத் உடனடியாக அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். அடுத்த சில நிமிடங்களில் அங்கிருந்தவர்கள் கிங்கினி கிளையுடன் பாதுகாப்பான இடத்திற்கு சென்றுள்ளனர். அவர்கள் சென்ற அடுத்த சில நிமிடத்தில் வினோத்தின் வீடு மற்றும் அங்கிருந்த குடியிருப்பு பகுதிகள் அனைத்தும் மண்ணில் புதைந்து இருந்த இடம் தெரியாமல் தரைமட்டமாகியுள்ளது. முன்கூட்டியே கணித்து எச்சரிக்கை விடுத்த கிங்கினி கிளியால் இன்று பல பேரின் உயிர் காப்பாற்றப்பட்டுள்ள சம்பவம் பலருக்கும் சற்று ஆறுதலாக உள்ளது.